ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரக்னானந்தா குரோட்டியாவுடைய நம்பர் 1 பிளேயரான இவான் செரிக்கோடைய விளையாண்ட ஒரு அற்புதமான ஒரு கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேம் மூலியமா ஒரு பீஸ நம்ம எப்படி லாக் பண்ணணும் ப்ரிசைஸா, இந்த மாரியான நெறைய விஷயங்களையும் நம்ம கத்துப்போம். அண்ட் முக்கியமா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இதுல வர எல்லா வேரியேஷன்ஸையும் உங்களால முழுசா புரிஞ்சுக்கவும் முடியும். அண்ட் உங்களால என்ஜாயும் பண்ண முடியும். ஸோ இந்த கேம்ல பிரக்னானந்தா வந்து ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. டி4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப டி5. ஸோ குயின்ஸ் பான் ஓப்பனிங் இப்ப நைட் எஃப்3, நைட் எஃப்6. ஸோ இது பார்த்தீங்கன்னா, குயின்ஸ் பான் ஓப்பனிங்லயே வந்து சிமெட்ரிக்கல் வேரியேஷன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து சி4 புஷ் பண்ணி இந்த சென்டர் பான வந்து அட்டாக் பண்றாரு. பிளாக் வந்து இந்த ஒரு சென்டர் பான வந்து இப்ப சேஃப்கார்ட் பண்ணிக்கிறார் சி6 மூலியமா. இப்ப குயின் சி2க்கு அப்புறமா இந்த பான புஷ் பண்ணிட்டு பிஷப் வந்து ஃபியான்கேட்டோ பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப வந்து சென்டர் பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சி டேக்ஸ் டி5, சி டேக்ஸ் டி5. இந்த இடத்துல பிஷப்ப வந்து பிரக் டெவலப் பண்றாரு. ஸோ பிஷப்ப டெவலப் பண்ணதுமே பாருங்க, இந்த ஒரு நைட்ட டெவலப் பண்ணி, இப்ப இந்த ஒரு சென்டர்ல வந்து கொஞ்சம் பிரஷர் தராரு. பட் சிம்பிளா இந்த ஒரு நைட்ட வந்து டெவலப் பண்ணி, பிளாக்கோடைய சென்டர் பானுக்கும் பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தா பிரஷர் தராரு. இப்ப பிஷப் ஜி7. ஸோ இந்த இடத்துல பிஷப்ப வந்து ஃபியான்கேட்டோ பண்ணிட்டாரு. ஸோ பிஷப் வந்து ஒரு நல்ல பெரிய டயகனல். பிளஸ் இந்த இடத்துல பிளாக்கும் வந்து கேசல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இ3 வந்து ப்ளே பண்ணி இந்த சென்டர் பானைய வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. பிளஸ் இந்த ஒரு டி4 பானுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சேஃப்கார்ட் ஓகேங்களா? ஸோ சென்டர் பான் வந்து நல்லா இருக்கு. பிளஸ் இந்த ஒரு பிஷப்பையும் வந்து பிரக்னானந்தா வந்து டெவலப் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப கேசல் பண்ணிக்கிறாரு பிளாக்கு. கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப எச்3 வந்து ப்ளே பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு ஜி4 ஸ்கொயர வந்து பிரிவென்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் எஃப்5. ஸோ பிஷப் எஃப்5 ப்ளே பண்ணி குயின வந்து சேஸ் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப குயின் பி3 மூலமா இந்த ஒரு பி7 பானுக்கு அட்டாக் இல்லையா? அதனால பிளாக் அவருடைய குயினே பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்ல வந்து கொண்டு வந்து போடுறாரு. குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க, பிளாக்குடைய பான் வந்து டபுள் ஆயிடுச்சு. ஸோ இம்மீடியேட்டா பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து பி5ல போட்டு இந்த 2 பானையுமே அப்படியே கம்ப்ரஸ் பண்றாரு. அண்ட் பிளாக்குக்கு ஒரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த ஒரு ரூக்குடைய ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா நைட் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பி4 ஸ்கொயர்ல போறாரு. ஸோ இந்த பானுக்கு பார்த்தீங்கன்னா பிரஷர் இருக்கு. என்னதான் ஒயிட்டோடைய பீஸஸ் வந்து 2 பீஸ் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலும், நெக்ஸ்ட் வந்து இந்த நைட் வந்து இந்த ஒரு சி2 ஸ்கொயருக்கு வரதுக்கு ரெடி ஆகுறாரு. சி2 ஸ்கொயருக்கு வந்தா நெக்ஸ்ட் ரூக்குக்கும், கிங்குக்கும் ஃபோர்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, கிங் இ2 வந்து ப்ளே பண்ணிடுறாரு. ஸோ இந்த ஃபோர்க்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல கேசல்லாம் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சிம்பிளா கிங் இ2 மூலியமா ரூக்க வந்து கனெக்ட் பண்றாரு. ஸோ இந்த ஒரு பொசிஷன்லயும் பார்த்தீங்கன்னா, கேசல் பண்ணாதனால ஒயிட்க்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்ப ரூக் எஃப்.சி8 வந்து ப்ளே பண்றாரு இவான் செரிக். ஆக்சுவலா இந்த இடத்துல ரூக் எஃப்.சி8 ப்ளே பண்றதுக்கு பதிலா உங்களுடைய நைட்ட நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நம்ம வந்து ரூக் ஏ.சி1 ப்ளே பண்ணி திரும்ப நைட்ட கிக் பண்ணலாம். இந்த நைட் வந்து இப்ப இந்த ஒரு பி4 ஸ்கொயருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏ3 ப்ளே பண்ணி நைட்ட கிக் பண்ணலாம். திரும்ப நைட் வந்து இந்த ஒரு சி6 ஸ்கொயர் வந்துருவாரு. ஸோ நைட் சி6க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு மூவ் தோணும். இந்த இடத்துல வந்து நைட் ஏ4 ப்ளே பண்ணா என்ன ஆகும்? இந்த ஒரு வீக்கான பான நம்ம அட்டாக் பண்ணலாமே அப்டின்ட்டு. பட் இந்த இடத்துல சிம்பிளா ரூக் ஏ5 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் ஏ5 மூலியமா இந்த ஒரு பிஷப்க்கு அட்டாக் இருக்கு. இந்த பிஷப் மூவ் ஆயிட்டாருன்னா, இந்த நைட் வந்து ஃபால் ஆயிடும். ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு சூப்பரான கன்டினியூவேஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் சி7 நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பிஷப் சி7 மூலியமா இப்ப பாருங்க இந்த ஒரு பான் வந்து ஃபால் ஆயிடும். இப்ப ஒயிட் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் மூவ் மூலியமா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாரு. ஈஸியா கேம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு நைட்ட வந்து இப்பயே சி2ல வந்து கொண்டு வர முடியாது. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நைட் எடுத்துட்டு வந்து இ4ல போறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரான மூவா இருந்திருக்கும். இந்த நைட்ட வந்து சேலஞ்ச் பண்றது. பிளஸ் இந்த 2 பீஸ் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு வந்து சேஃப்கார்ட் குடுத்துட்டுருக்கு. பட் 2மே நடக்கல. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு சி5ல போறாரு இவான் செரிக். ஸோ ரூக் சி8க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பான புஷ் பண்ணி இந்த பிஷப்ப வந்து கிக் பண்றாரு. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்ப வந்து நீங்க கரெக்ட்டா எந்த இடத்துல போடணும் அப்டின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ ரொம்ப நேச்சுரலான ஒரு மூவ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பிஷப் டி7 பட் இந்த ஒரு மூவ் நேச்சுரலா இருந்தாலும், இத நீங்க கரெக்ட்டா கால்குலேட் பண்ணீங்கன்னா, இது வந்து பிளாக்குக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவ வந்து குடுக்கக்கூடிய மூவ். இந்த இடத்துல சிம்பிளா பிளாக் என்ன நெனைக்கலான்னா, இந்த ஒரு முக்கியமான பிஷப்ப நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப இந்த பான்ஸ்க்குலாம் கொஞ்சம் வந்து ஃப்ரீடம் கிடைக்குமேன்னு நெனைக்கலாம். பட் இந்த இடத்துல பிஷப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல நல்லா பாருங்க. இப்ப ஏ3 ப்ளே பண்ணி இந்த நைட்ட நம்ம கிக் பண்றோம். நைட் சி6 வந்துருவாரு. நைட் சி6 வந்ததுக்கு அப்புறமா, இந்த ஒரு சென்டர் பான் வந்து ஃபால் ஆயிடும் பாருங்க. இந்த ஆல்ரெடி இந்த நைட் வந்து டி7 வந்துட்டாரு. இப்ப இருக்கிற ஒரு நைட் வந்து இங்க சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரையும் நம்ம ஏ3 ப்ளே பண்ணி சி6க்கு வந்து கிக் பண்ணிட்டோம். இப்ப சென்டர் பானும் இல்ல. இந்த இடத்துல ஐசோலேட்டட் பான், டபுள் பான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, பிளாக்கால சர்வே ஆக முடியாது. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஒரு பிஷப் டயகனல் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஒரு முக்கியமான ரீசனால உங்களால பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு டி7 ஸ்கொயர்ல போட முடியாது. சப்போஸ் நீங்க பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு
E6 ஸ்கொயர்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நைட் G5 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் G5 மூலியமா திரும்ப இந்த ஒரு பிஷப்ப நம்ம அட்டாக் பண்றோம். திரும்ப நீங்க இப்ப வந்து நைட் E4 மாரியான மூவ் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைட் டெக்ஸ் E6 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப பான் டெக்ஸ் E6 ஸோ இந்த இடத்துல பாருங்க திரும்ப பான்ஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு. ஸோ இதோட முடியாது. இந்த இடத்துல இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் D7 இந்த ரூக்குக்கு அட்டாக் வரும். இந்த பானுக்கும் அட்டாக் வரும். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் E6 ப்ளே பண்ணா பிளாக்கோடைய கிங்குக்கு செக்கோட வரும். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளாக்குக்கு வந்து பின்னடைவான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பான் டூ G4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு பிஷப்க்கு வந்து பிஷப் E4 தான் வந்து ஒரு கரெக்ட்டான மூவா இருக்கும். ஸோ இவான்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அத தான் வந்து ப்ளே பண்றாரு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா, ஒயிட்‌க்கு வந்து ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஒயிட்டுடைய பீஸஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. பிளாக்குக்கு வந்து டபுள் பான்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்ப பிரக்னானந்தா எப்படி கேம கன்டின்யூ பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் A C1 ப்ளே பண்றாரு. ஸோ முக்கியமா இந்த ஒரு பிஷப் வந்து இந்த டயகனல வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு டயகனல்ல இருந்து ரூக்க வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்ப கேம்ல என்ன நடக்குதுன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இந்த இடத்துல பிளாக் வந்து இன்னொரு ஒரு இன்அக்யூரசி பண்ணிறாரு. E6 வந்து ப்ளே பண்ணிறாரு. ஸோ E6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து கிட்டத்தட்ட பிளாக் ஆக போறாரு. ஸோ இந்த ஒரு பிஷப் வந்து நம்ம காப்பாத்திருக்கணும். இந்த இடத்துல ஆக்சுவலா வந்து பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு பிஷப் வந்து குடுத்துருக்கலாம். குடுத்து நைட்ட வந்து எடுத்திருக்கலாம். அப்படி இல்லையா இன்னொரு ஒரு பெட்டரான மூவ் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு வந்து ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணி ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்கும் குடுத்துருக்கலாம். இப்ப வந்து பான் டேக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா இந்த ஒரு A2 பான கூட நம்ம வந்து எடுத்திருக்கலாம். ஸோ என்னதான் ஒயிட்‌க்கு ஒரு சின்ன எட்ஜ் இருந்தாலும், பிளாக் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு இந்த ஒரு பொசிஷன் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பொறுத்தவரைக்குமே வந்து ரூக் டேக்ஸ் நைட்டோ இல்ல பிஷப் டேக்ஸ் நைட்டோ வந்து ப்ளே பண்ணல. அவர் வந்து E6 வந்து ப்ளே பண்ணிட்டார். ஸோ E6னால இப்ப ஒயிட்டுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிஷப்ப நம்ம லாக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பிஷப் இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த நைட்ட வந்து இந்த ஒரு முக்கியமான E5 ஸ்கொயர்ல போடுறாரு. சென்டர் ஆஃப் த போர்ட்ல அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான த்ரெட் F3 ப்ளே பண்ணா இந்த பிஷப் வந்து லாக் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப பிளாக் அதுக்கு வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பான இங்க புஷ் பண்றாரு. ஸோ இப்ப இந்த ஒரு பான இங்க புஷ் பண்ணதுமே இம்மீடியட்டா நம்ம வந்து F3 ப்ளே பண்ண முடியாது. F3 ப்ளே பண்ணலாம். பட் அதோட இன்னொரு ஒரு பெட்டரான மூவ் இருக்கு. இப்ப நீங்க இம்மீடியட்டா F3 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ஜி-பான புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவாரு. பிளஸ் இந்த ஒரு பிஷப்க்கு இங்க ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஷப்ப நீங்க சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிஷப் G3 ப்ளே பண்ணீங்கன்னா, இந்த பிஷப் வந்து இப்ப H7 போயிடுவாரு. ஸோ என்னதான் இந்த பிஷப் H7 போனாலும், ஒரு பின்னடைவு தான் இருக்கும் பிளாக்குக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து A3 ப்ளே பண்ணி இந்த நைட்ட கிக் பண்ணிக்கலாம். இந்த நைட்ட கிக் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப நைட் A4 மாரியான மூவ் ப்ளே பண்ணி, இந்த ஒரு பான வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். என்னதான் ஒயிட்‌க்கு வந்து ஒரு சின்ன எட்ஜ் இருந்தாலும், இந்த இடத்துல வந்து இம்மீடியட்டா F3 ப்ளே பண்றதுக்கு பதிலா இன்னொரு ஒரு பவர்ஃபுல்லான மூவ் இருக்கு. பிரக்னானந்தா அத தான் ப்ளே பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு பான புஷ் பண்றாரு. இப்ப பாருங்க, இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப பிளாக்குக்கு வந்து இந்த ஒரு G5 ஐடியா கிடையாது. ஸோ G5 மூலியமா இந்த பிஷப்ப கவுண்டர் அட்டாக் பண்றேன். பிளஸ் என்னுடைய பிஷப்பையும் நான் வந்து ஃபியூச்சர்ல சேஃப்கார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, அது இப்ப வொர்க் அவுட் ஆகாது. இப்ப இந்த ஒரு சீக்வென்ஸ் எப்படி கன்டின்யூ ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பான் டெக்ஸ் பான், பான் டெக்ஸ் பான், பிஷப் டெக்ஸ் பானு, பிஷப் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த ஒரு பிஷப்ப நீங்க வந்து ஓகே நான் ஹேப்பியா எஸ்கேப் பண்ணிட்டேன்னு நீங்க சொல்ட்டீங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிஷப்ப நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா பிஷப் D7. ஸோ பிஷப் D7 மூலியமா பாருங்க இந்த ஒரு பிஷப்க்கு அட்டாக் அண்ட் அத விட முக்கியமான விஷயம் இந்த ஒரு B6ல இருக்க பானுக்கும் அட்டாக். இந்த ஒரு B6ல இருக்க பான் எடுத்துட்டோம்னா 2 ரூக்குக்கும் ஃபோர்க் வரும். ஒண்ணு நீங்க ஒரு பீஸ குடுக்கணும். அப்படி இல்லன்னா 2 ரூக்ல ஒரு ரூக்க குடுக்குற மாரி இருக்கும். ஒரு எக்ஸ்சேஞ்சையும் குடுக்குற மாரி இருக்கும். பிளஸ் ஒரு அடிஷனல் பானும் போகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு பெரிய டிசாஸ்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு முக்கியமான ரீசன்னால தான் இந்த ஒரு இடத்துல பிளாக்கால இந்த ஒரு G5 மூவ் வந்து ப்ளே பண்ண முடியாது. வொர்க் அவுட் ஆகாது. ஸோ, அதனால இவான்செரிக் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நைட்ட வந்து எஸ்கேப் பண்ணிக்கிறாரு. நைட் எடுத்துட்டு வந்து H7ல போடுறாரு. நைட் H7 ப்ளே பண்ணதுமே இப்ப பாருங்க, சிம்பிளா இந்த ஒரு எஃப் பான புஷ் பண்ணி, இப்ப இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ, இந்த பிஷப்க்கு பாருங்க, இப்ப வந்து பெருசா எங்கேயுமே வழி இல்ல. அதனால பிஷப் வந்து இங்க வராரு. இந்த இடத்துல வந்து இப்ப இந்த ஒரு ஸ்கொயர் தான் வந்து வேக்கன்ட்டா இருக்கு. பட் சிம்பிளா ரூக் எடுத்துட்டு வந்து C1ல போட்டா, இப்ப இந்த பிஷப் அட்டாக் என்னதான் இந்த நைட் சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலும், நம்ம எந்த நேரத்திலும் A3 புஷ் பண்ணி இந்த நைட்ட கிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிஷப்பையும் வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த பிஷப்க்கு ஸ்டில் இந்த ஒரு த்ரெட் இருக்கு. இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜி-பான புஷ் பண்றாரு. அவருடைய ஜி-பான புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து கவுண்டர் அட்டாக் பண்றாரு. பிளஸ் இந்த பிஷப் வந்து ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயரும் கிரியேட் ஆகுது. பட் சிம்பிளா பிரக்னானந்தா காமா அவருடைய இந்த ஒரு பிஷப்ப வந்து H2ல போட்டுக்கிறாரு. இப்ப வந்து இந்த ஒரு பிஷப் வச்சு இந்த நைட்ட எடுக்குறாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப், பிஷப் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா
பிஷப்க்கு இருக்கிற ஒரே வேக்கன்ட் ஸ்கொயர் இந்த பிஷப் G6. பட் இந்த இடத்துல இந்த ஒரு பான இப்ப புஷ் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப்க்கு இருந்த ஒரு வழியும் போயிடுச்சு. இப்ப இந்த ஒரு பிஷப் வந்து லாக் ஆயிட்டாரு பாருங்க. ஸோ அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்லேருந்தே இவான் செரிக் கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ நீங்க என்னதான் பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு C2 ஸ்கொயர்ல இந்த ஒரு நைட்டோட சப்போர்ட் மூலியமா போட்டாலும், A3 ப்ளே பண்ணி இந்த நைட்ட கிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரூக் டேக் C2 ப்ளே பண்ணி பிஷப்பையும் நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ பிரக்னானந்தா கிட்டேருந்து ஒரு கிளாசிக்கான ஒரு கேம். ஏன்னா வந்து ஒரு பிஷப் வந்து எப்படி நம்ம கரெக்ட்டா லாக் பண்ணணும், எந்த நேரத்தில நம்ம எஃப் பான புஷ் பண்ணணும், ஒரு சின்ன கவுண்டர் ப்ளே பிளாக்குக்கு இருந்தாலும், அத எல்லாத்தையுமே ஃபுல்லா பிளாக் பண்ணி, அவர் ரொம்பவே அழகா கேம வந்து லீட் பண்ணாரு. அண்ட் முக்கியமா பிளாக்குடைய பொசிஷன் எங்கேருந்து டிசாஸ்டர் ஆக ஆரம்பிச்சதுன்னா, அவரு இந்த இடத்துல பான்ஸ் வந்து டபுள் ஆனது. அண்ட் முக்கியமா அவருடைய இந்த ஒரு பிஷப் வந்து போர்ட்ல வச்சுட்டே இருந்திருக்க கூடாது. ஏன்னா, இந்த ஒரு பிஷப் வந்து வீக்கான பிஷப். ஸோ இந்த ஒரு பிஷப் வச்சு நம்ம வந்து நைட்ட வந்து டேக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்கும் குடுத்துருக்கலாம். ஸோ எதுவுமே பிளாக் பண்ணாதனால, ஸோ ஆக மொத்தத்தில பிரக்னானந்தாக்கு எல்லா விதத்திலயும் இந்த ஒரு கேம் வந்து சாதகமா அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ முக்கியமா குரோட்டியாவுடைய நம்பர் 1 பிளேயர நம்மளுடைய பிரக்னானந்தா அருமையா வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த கேம முடிஞ்ச வரைக்கும் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.